ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இன்னைக்கு ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் சம்பந்தமான ஹியரிங் வந்து போயிருக்குது. இன்னைக்கு வீடியோல அந்த ஹியரிங்ல என்ன நடந்திருக்குங்கிறத சொல்ல போறேன். அதாவது படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் வந்து சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சென்சார் போர்டு இருந்துகிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடி வந்து நீங்க எங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல, அதுவும் சுப்ரீம் கோர்ட்ல நீங்க என்ன சொல்ல போறீங்கிறத நீங்க வந்து படம் ரிலீஸ் ஆகணுமா வேணாமான்னு சொல்றதுக்கு முன்னாடி எங்களோட தரப்பையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேவியட் வேற போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் ஹையஸ்ட் கோர்ட், இதுக்கு மேல கோர்ட் கிடையாது. இங்க என்ன டிசைட் பண்ணதோ அதுதான் படத்தோட ஃபேட். ஓகேவா? ஸோ அந்த கோர்ட்டுக்கு வந்து போயிருக்காங்க. அந்த கோர்ட் வந்து இன்னைக்கு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 21st வந்து இந்த கேஸ் எடுக்கிறாங்க. ஒரு நாளுக்கு மல்டிபிள் கேசஸ் வந்து கோர்ட்ல எடுத்துட்டு இருப்பாங்க. இது 21st கேஸா இருக்குது. ஸோ அது எடுக்கிறப்போ ஜட்ஜ் வந்து கேட்கறாங்க, சொல்லுங்க உங்களோட வாதத்தை வைங்க. ப்ரொடியூசர் சைடுல இருந்து, அதாவது கேவிஎன் அவங்க தான் வந்து ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர்ஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஹை கோர்ட்ல வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து படத்துக்கு பெர்மிஷன் கிடைச்சிச்சு. ஓகேவா? ஜஸ்டிஸ் பிடி ஆஷா அப்படிங்கிறவங்க வந்து ஹியரிங் கேட்டுட்டு ஓகே படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நடுவில் வந்து மறுபடியும் நீங்க வந்து ரிவ்யூக்கு போங்க அப்படின்னு சொன்னது வந்து சரியா இருக்கிற மாதிரி தெரியல. படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. பட் அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து மறுபடியும் பெஞ்சில் சேலஞ்ச் பண்றாங்க. அதாவது 2 ஜட்ஜ் இருப்பாங்க. ஸோ ஒரு ஜட்ஜ் இருக்கிறதுல படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்ட்டாங்க. அதை வந்து சென்சார் போர்டு வந்து 2 ஜட்ஜ் இதுக்கு கொண்டு போறாங்க. 2 ஜட்ஜ் இதுல இருந்துகிட்டு ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் வந்து ரொம்ப வேகமா வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. எப்படி வந்து 2-3 நாள்ல நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும்? அதை வந்து அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் தானே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ ரொம்ப சீக்கிரமா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கும் வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்குலாம் டைம் ஆகும். ஸோ அதனால படத்தோட ரிலீஸை வந்து 21st வரைக்கும் ஸ்டே பண்றோம் அப்படின்ட்டாங்க. அதாவது படத்தோட ரிலீஸே வந்து நாங்க ஸ்டே பண்றோம். படம் வந்து இப்போதைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் போயிட்டு இருக்க போது, இந்த முதல்ல வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னதையும் நாங்க ஸ்டே பண்ணிட்டோம், அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் ஸ்டே பண்ணிட்டோம், படத்தோட ரிலீஸும் வெயிட் பண்ணிட்டோம். நாங்க வந்து சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுக்கணுமா வேணாமா அப்படிங்கறத வந்து 21st வந்து மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ ஜட்ஜ்மெண்ட் வரும்னு அவசியம் இல்லை, 21st டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல சொல்லிட்டாங்க. இத கோர்ட்ல சொல்ற முடிகிற அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னா, அவங்க வந்து சரி சீக்கிரமா இந்த காப்பி அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எங்க பெஞ்சில் ஏன்பா இப்படி கேக்குறீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே, என்ன சுப்ரீம் கோர்ட் போறீங்களான்னு சொன்னாங்க. சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நம்ம அப்பவே ப்ரெடிக்ட் பண்ணோம் மோஸ்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது போச்சுன்னா மறுபடியும் ஹை கோர்ட்டுக்கே திருப்பி அனுப்பிச்சிருவாங்கன்னு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹை கோர்ட்ல முடிஞ்ச கேசஸ் தான் மோஸ்டா சுப்ரீம் கோர்ட்ல எடுப்பாங்க, unless it is an extreme urgency. இந்த இடத்துல அர்ஜென்சியா வந்து ப்ரொடியூசர் 500 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க, படத்தோட ரிலீஸ் டேட் ஆல்ரெடி சொல்லிட்டாங்கங்கறத கன்சிடர் பண்ணலாம். பட் சுப்ரீம் கோர்ட் பண்ணுமா பண்ணாதாங்கிற ஒரு டயலமால இருந்தோம். இப்போ கேஸ் ப்ராக்ரஸ் ஆகிறத பார்க்கறப்ப சுப்ரீம் கோர்ட் அதை கன்சிடர் பண்ணலை. சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு பெரிய அர்ஜென்சியா பார்க்கல. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இது லிஸ்ட் ஆனப்போ ப்ரொடியூசர் இதெல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கிடைச்சிச்சு, செகண்ட் எங்களுக்கு மறுபடியும் ஸ்டே பண்ணிட்டாங்க, அது 21st வரைக்கும்ங்கறாங்க. 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை 21st வரைக்கும் நீங்க மறுபடியும் அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் போகும்னு தெரியல. சோ இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்குங்க, எங்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிங்கிள் ஜட்ஜ் பிடி ஆஷா இருக்காங்க, ஜஸ்டிஸ் பிடி ஆஷா வந்து அவங்க வந்து வேகமா இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்கங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் வைக்குது. அதுக்கப்புறம் இதை இப்பவே சொல்லணும்னு என்ன அவசியம்? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கேசஸையுமே வந்து 1 நாள் 2 நாள்ல முடிக்கணுங்கிறது தான் எல்லா ஜட்ஜுக்குமே ஆசை. ஆனா வந்து இப்படி ஜனநாயகன் படத்துக்கு மட்டுமே வந்து அவ்வளவு சீக்கிரமா முடிக்கிறதுக்கான தேவை என்ன இருக்குது? ஏன் கோர்ட்டுக்கு வரணும்? கோர்ட் ஏன் வந்து சீக்கிரமா ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும்? இந்தியாவில் எத்தனையோ கேஸுக்கு இந்த மாதிரி வந்து ஜட்ஜ்மெண்ட் வராம பல மாசம் இழுத்துட்டு இருக்கு. சோ நீங்க வந்து இவ்வளவு சீக்கிரமா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்க தேவையில்லை. இங்க வந்து உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர வேண்டிய தேவையும் இல்ல. இதை நாங்க ஹை கோர்ட் பெஞ்சையும் இன்டர்ஃபியர் பண்ண போறது இல்ல. அதனால படத்தை மறுபடியும் ஹை கோர்ட் பெஞ்சுக்கே கொண்டு போயிடுங்க அப்படின்றாங்க. இதை 21st முதல்ல சொல்லியிருந்தாலும் இப்போ கடைசியா நம்மளுக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, Jan 20 அன்னைக்கு மறுபடியும் ஹை கோர்ட்டுக்கு வந்து படத்தை வந்து சென்சார் போர்டுல வந்து சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி வரக்கூடிய கேஸ் வந்து வரப்போகுது. ப்ரொடியூசர் வந்து சொல்றாங்க, எங்க இதுல வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. ப்ரொடியூசர் சைடுல இருந்து இருக்கக்கூடிய அட்வொகேட் சொல்றாங்க, இதுல வந்து எங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது, இந்த ப்ராசஸே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தேகமா தான் இருக்குது. அவங்க யூஸ் பண்ண ஒரு இங்கிலீஷ் வேர்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் எங்களுக்கு இந்த ப்ராசஸே வந்து ரொம்ப ஒரு ஒன் சைடடா ஒரு உள்நோக்கத்தோட இருக்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு படத்தை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணணும், அதனால எங்களுக்கு வந்து நீங்க இங்கேயும் தரமாட்டேன்ட்டீங்க, அட்லீஸ்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து 20th போகணும்னு சொல்லியிருக்கீங்க. 20th ஜனவரி, ஓகேவா? அதுக்கு இன்னும் 1 வாரம் இருக்குது. இன்னைக்கு 15 தானே ஆகுது, பொங்கல் தானே ஆகுது, இன்னும் 6 days இருக்குல்ல. ஸோ இன்னும் 5 days இருக்குது. ஸோ இந்த நெக்ஸ்ட் வீக் வரக்கூடிய இந்த ஒரு ஹியரிங் வந்து மெட்ராஸ் பெஞ்ச்ல நடக்க போகுது. அங்க வந்து அட்லீஸ்ட் நீங்க நட்ஜ் பண்ணுங்க, அவங்களை வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா அன்னைக்காவது எங்களுக்கு டெசிஷன் சொல்லுங்க. ஏன்னா அன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சு மறுபடியும் நீங்க போயிட்டு வாங்க, இன்னும் 10 நாள் கழிச்சு வாங்க, மறுபடியும் 30 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ப்ராசஸ்ல வந்து நாங்க தொலைஞ்சு போக விரும்பல. அட்லீஸ்ட் அவங்க அப்பமாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் சைட்ல இருந்து கேக்குறாங்க. அதுக்கு அங்க இருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே பாப்போம், நீங்க வந்து ஹை கோர்ட் கிட்ட ஓகே முடிஞ்ச அளவுக்கு நீங்க அதை சீக்கிரமா முடிங்க, 20th முடிச்சிட்டீங்கன்னா பெஸ்ட், இல்லனா அதுக்கு அடுத்து எப்போ முடிக்க போறீங்கங்கறத சொல்லிட்டு விடுங்க, அது ரொம்ப இழுக்க வேணாம் அப்படிங்கறத வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்து ஒரு பாசிட்டிவ், நிறைய நெகட்டிவ் ஜனநாயகன் படத்துக்கு என்ன இருக்குன்னா, ஒரு பாசிட்டிவ் ஹை கோர்ட் பெஞ்ச் கிட்ட இன்னும் 10 நாள் கழிச்சு வாங்க, 20 நாள் கழிச்சு வாங்க, 30 நாள் கழிச்சு வாங்கன்னு தள்ளி போடுறதுக்கு பதிலா சீக்கிரமா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க பாருங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது
அட் த சேம் டைம் நம்ம ஆல்ரெடி இது பேசினதான் நம்ம சேனல்லே ஒரு 3 days முன்னாடி இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தேன். நான் அன்றைக்கே வீடியோவில் சொன்னேன் மோஸ்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் போக மாட்டாங்க. ஏன்னா போனாலும் மோஸ்ட் ஆஃப் பிரோஜனம் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷனில் ஒரு ப்ரொடியூசர் தனக்கு காசு லாஸ் ஆகிறத வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு நேஷனல் எமர்ஜென்சியாவோ இதை வேகமாக எடுக்கணும்னு அவங்க மோஸ்ட்டாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த படம் வந்து சும்மாவே வந்து நிறைய கோர்ட்டு லீகல் பேட்டில் சம்மந்தமே இல்லாமல் என்னெல்லாமோ பிரச்சனை வர்றதை பார்க்குறப்போ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மிங்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே சுப்ரீம் கோர்ட் வந்து திருப்பி இல்லை ஹைகோர்ட்டுக்கே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஹைகோர்ட்ல என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா 3 பாசிபிலிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாருமே ஹாப்பி, சூப்பர், படம் ரிலீஸ் ஆயிடும், எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவது பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் இருந்துகிட்டு இல்ல சென்சார் போர்டு சொல்றது தான் கரெக்ட், நீங்க மறுபடியும் அவங்களோட ரிவ்யூ கமிட்டிக்கு போங்க அப்படின்னு சொன்னா சென்சார் போர்டு வந்து 20 days வரைக்கும் ரிவ்யூ கமிட்டி அமைக்கிறதுக்கு மட்டுமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 10 நாள் சென்சார் வந்து ரிவ்யூ பண்ணி அவங்களோட சஜஷன்ஸ்லாம் சொல்றதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் 1 month ப்ராசஸ். இதுல வந்து ஜனநாயகன் மூவி சிக்க வாய்ப்பு இருக்குது. இன் கேஸ் சென்சார் போர்டு ஜெயிச்சிருச்சுன்னா நீங்க திருப்பி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கன்னா ஸோ அது வந்து செல்லுமா இல்லையா நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ மொத்த பிரச்சனை என்னன்னா சென்சார் போர்டு வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் படம் பார்க்குறவங்க வந்து ஓகே யூஏ கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாங்க, கட்ஸ் வந்து 27 கட் சம்திங் சொல்றாங்க. ஆனா அதுல இருக்கிற ஒருத்தரே மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு சேர்மனா இருக்கக்கூடியவர் இருந்துகிட்டு இல்ல மறுபடியும் அனுப்புங்க அப்படின்னு சொன்னதான் பிரச்சனை. இப்போ ஜனநாயகன் டீம் என்ன சொல்றாங்க, எத்தனை கமிட்டிங்க இப்படி அமைச்சுக்கிட்டே இருப்பீங்க, சர்டிபிகேட் தாங்க 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு கோர்ட் சொன்னுச்சுன்னா ரிலீஸ் ஆயிடும். செகண்ட் வந்து 3 ஆப்ஷன். செகண்ட் வந்து சென்சார் போர்டு கரெக்ட்னா மறுபடியும் 1 மாசம் அட்லீஸ்ட் 1 மாசம் இழுக்க ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது. மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மோஸ்ட் லைக்லி நடக்க வாய்ப்பு இருக்குது. என்னோட ப்ரெடிக்ஷன் அகைன் இது ஜஸ்ட் பை அப்சர்விங் ஹவு த கேஸ் இஸ் கோயிங். இந்தியாவில் நிறைய லீகல் பேட்டில்ஸ் 7 வருஷமா கண்டென்ட்டா பேசிட்டு இருக்கேன் என்னென்ன நடக்குது கோர்ட்லன்னு. சென்சாருக்கு மறுபடியும் அனுப்ப சொல்லிட்டு ஆனா சென்சார் கிட்ட 1 மாசம் எடுத்துக்காதீங்க, மேபி 1 வாரத்துக்குள்ள நீங்க வந்து உங்களோட சஜஷன்ஸை கொடுங்க, 1 வாரத்துக்குள்ள உங்களோட கட் என்னென்ன படத்துல இருக்கணுங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வாய்ப்பு இருக்குது. அண்ட் மோஸ்ட் லைக்லி தேர்ட் ஜட்மெண்ட் வந்துச்சுன்னா சென்சார் வந்து இன்னும் கொஞ்சமும் படத்தை வந்து கட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன சீன் வரும் என்ன சீன் வராது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. இப்பவுமே 27 கட்ஸுங்கிறாங்க விச் இஸ் ஹையர். நார்மலாக ஒரு படத்துக்கு 27 கட்டெல்லாம் இருக்காது. நார்மலாக படங்களுக்கு வந்து ஒரு 10 கட்டு 12 கட்டு இருக்கும் மேக்ஸிமம். 27 கட்ஸ் அதுக்கு மேலே என்ன இருக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். வாட் எவர் செட் அண்ட் டன் படம் வந்து ஜான்ல ரிலீஸ் ஆகிறது இஸ் a big challenge. மோஸ்ட் லைக்லி ஃபெப்ரவரிக்கு வந்து மூவ் ஆகும். மார்ச்ல வந்து படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. படம் மாதிரி படத்துல வந்து ஏதாவது பொலிட்டிக்கலா இருந்தாலும் இது கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எதிர்கட்சிகளோ யாரோ கேஸ் போட வாய்ப்பு இருக்குது. அது மறுபடியும் ஸ்டால் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபெப்ரவரி விண்டோக்குள்ள படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அகைன் அது சுப்ரீம் கோர்ட் எப்படி அதை எடுத்துக்குது, சென்சார் போர்டு அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, ஜனநாயகன் டீம் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு இந்த எல்லா சிச்சுவேஷன்ஸும் இருக்குது. பட் வாட் எவர் செட் அண்ட் டன் மறுபடியும் இது இங்க வரப்போகுது. இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் இல்ல சென்சார் போர்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல சொல்லிட்டாங்கன்னா அப்போ வந்து ஜனநாயகன் ப்ரொடியூசர்ஸ் வந்து மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரலாம். வந்து இங்க பாருங்க இப்போ நீங்க கேட்டுட்டு வர சொன்னீங்க, இப்போ மறுபடியும் எங்களுக்கு எதிராக தான் வந்திருக்குது, இப்போ நீங்க கேட்டு எங்களுக்கு சீக்கிரமா ஒரு ஜட்மெண்ட் தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. அந்த மார்வல் எண்ட் கேம்ல வந்து there are millions of possibilities. ஒரே ஒரு பாசிபிலிட்டியில நீ ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அந்த மாதிரி தான் இருக்குது. இத்தனை பாசிபிலிட்டி படம் ரிலீஸ் ஆகுறதுல இருக்கிற சேலஞ்சஸாக இருக்குது. ஆனால் ஒரே பாசிபிலிட்டி படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஹைகோர்ட் வந்து சீக்கிரமா இல்ல படத்தை ரிலீஸ் பண்ணலாம் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்றது மட்டுமே. அதுக்கப்புறம் வந்து ஆனால் அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல ஹைகோர்ட் சொல்லிருச்சு, பெஞ்ச் சொல்லிருச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து சென்சார் போர்டு போகலாம். அப்போ அதுவும் ஒரு சேலஞ்சு தான். ஆனால் அவங்க சென்சார் போர்டுக்கும் சென்சார் போர்டு வந்து மேல்முறையீடு போகாம அவங்க ஹைகோர்ட்ல வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி இதெல்லாம் நடந்துச்சுனால் படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு. நான் சொன்னேன் இந்த மில்லியன்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ்ல ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஹைகோர்ட்ல ரிலீஸ் பண்ண சொல்லணும், அதை சென்சார் போர்டு வந்து மறுபடியும் அப்பீல் போகாம இருக்கணும். இது எல்லாமே இன்வால்வ் ஆகி இருக்குது. பட் ஓவரால் இதுதான் ஜனநாயகன் படத்தோட லேட்டஸ்ட் அப்டேட். நான் இன்னைக்கு ஒரு ட்வீட் பார்த்தேன். இது வந்து அந்த ட்வீட்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா the process is the punishment அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸே வந்து ஒரு மிகப்பெரிய தண்டனை. அந்த ப்ராசஸோட எண்டில் ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறதுல எனக்கு படத்தோட ப்ரொடியூசரே சொன்னாங்க, படம் எத்தனை மாச கணக்காக டிலே பண்ணி ரிலீஸ் பண்ணா யார் பார்ப்பாங்க, எப்படி பார்ப்பாங்க, அது வந்து எங்களுக்கு டைம் எவ்வளோ பிஸ்னஸ் லாஸ் ஆகும், எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இந்த ஜுடிஷியரி சிஸ்டமோட ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் வந்து சீக்கிரமா கொடுத்ததுக்கு ஜட்ஜே என்ன சொல்றாங்க, எப்படி நீங்க சீக்கிரமா கொடுக்கலாம், எத்தனை கேஸ் நம்ம ஊர்ல வந்து சீக்கிரமா நடக்காம இருக்குது, ஏன் இதை மட்டும் சீக்கிரமா கொடுக்குறீங்க, நீங்க பொறுமையா கொடுங்க அப்படின்னு தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது. ஸோ இது ஒரு லாங் ப்ராசஸ். இது வந்து நீங்க டீப்பா போகணும், நீங்க வந்து சீக்கிரமா அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லி கேட்கிறப்போ இது கொஞ்சம் ஸ்லோவாக வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் see ஓவரால் என்ன நடக்குதுன்னு. பட் எனிவே இட்ஸ் பொங்கல். நிறைய பேர் வந்து வீட்டில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. நான் இது ஆல்ரெடி பேசினது தான். படம் வந்து ஜனநாயகன் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகல, ஆனா ஜனநாயகன் பத்தி தான் எல்லா டிவிலையும் பேசிட்டு இருக்காங்க, எல்லா சோஷியல் மீடியாலையும் பேசிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஜனநாயகன் பொங்கல் தான், ஏன்னா படமே இல்லாம எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கிறதா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. பட் ஹோப்ஃபுல்லி படம் ரிலீஸ் ஆகணும். ஹோப்ஃபுல்லி ஏன்னா இது வந்து ஒரு நிறைய பேரோட பிஸ்னஸ் இன்வால்வ் ஆயிருக்குது. கரெக்டாக நிறைய
ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, ப்ரொடியூசர் போக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், ஒரு பெரிய எக்கானமி. அந்த மொத்த எக்கானமியே வந்து ஒரு பொங்கல்ங்கிறது ஒரு பெரிய விண்டோ. பெரிய ஹீரோ படம் எதுவுமே இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவோட 4 டாப் 5 அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா 5 பேர் படமும் வராமல் இருக்குது. இல்லை கருப்பு படமும் வரல, ஜெயிலர் 2 வரல. ஸோ இப்படி இந்த மாதிரி வந்து எல்லாமே கொஞ்சம் தள்ளி தள்ளி போகிறதுனால வந்து இட் இஸ் கோயிங் டு பி பொங்கலுக்கு அந்த ஒரு ப்ராப்பர் செலிப்ரேஷன் கலெக்ஷன்ங்கிறது வந்து இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தியேட்டர்ஸ் ஓனர்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். பட் ஓவரால் இதுதாங்க பொங்கலோட சிச்சுவேஷன். ஹோப்ஃபுல்லி எவ்ரி திங் வில் ஃபால் இன் பிளேஸ். ஐ வில் see you tomorrow. நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக இந்த மாதிரி நடக்கிற எல்லா விஷயத்தையும் டெய்லி ஈஸியாக 10 நிமிஷத்தில் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நிறைய பேர் மதன வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நீ வெனிசுலா பற்றி, கிரீன்லாண்டை பற்றி, ஈரானை பற்றி, அமெரிக்கா வந்து உள்ள புகுருவோன்னு சொல்கிறத பற்றிலாம் பேசலான்னு கேட்டிருந்தீங்க. அதை நான் நேற்று வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.